அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு முத்திரை பதித்த கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தாங்க. இது பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டிருக்க கோயிலாக சொல்லப்படுதுங்க. மதுரை மீனாட்சியோட சுவாரஸ்யத்தை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு தரும். அதனால் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இங்கே மதுரை மீனாட்சி அம்மனோட கோயிலோட சிலை முழுவதுமே மரகத கல்லால் செய்யப்பட்டதுன்னு சொல்லலாங்க. மதுரைக்கு மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் என்றும் இந்த தலத்தினை பூலோக கைலாசம் அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதனால் இந்த தலத்தில் தரித்தாலோ பெயரை படித்தாலோ கேட்டாலோ முக்தி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சுவாமி சன்னதி நுழையும் போது வலது புறத்தில் இருக்கும் நடராஜர் மற்ற கோவில்களில் இருப்பதை போன்று இல்லாமல் இடது காலுக்கு பதிலாக வலது காலை தூக்கு நடனமாடுவார். மதுரையை ஆண்டு ராஜராஜ சோழன் பாண்டிய நடனம் கற்று வந்தார். அவர் சுவாமியை தரிசித்த போது, இறைவா, நான் நடனம் கற்பது மிகவும் சிரமப்பட்டேன். ஆனால் காலம் காலமாக வலது கால் ஊன்றி இடது கால் தூக்கி ஆடுகின்றேனே, எனக்காக இடது கால் ஊன்றி வலது கால் தூக்கி கால் மாறி மாறி ஆடக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி நீ இதை செய்யாவிட்டால் நான் உன் பெயரை இங்கேயே துறப்பேன் அப்படிங்கிறாரு. மன்னனின் வேண்டுகோளை ஏற்ற நடராஜர் தன் கிடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடி அருளினார். நடராஜர் இருக்கும் இடம் பஞ்ச சபைகளில் ஒன்றான வெள்ளி சபை ஆகும். நந்தி மற்றும் பிற தேவர்களோட வேண்டுதலின்படி ஈசன் தன் சூலாயுளத்தில் பூமியில் ஊன்றி உருவாக்கியது இந்த குளம்தான் சொல்லலாம். இந்திரன் தான் பூசிப்பதற்காக பொன்னால் ஆன தாமரையை பெற்ற தலம் இந்த தலன்னு சொல்லலாம். இந்த குளத்திற்கு சிவகங்கை அப்படின்னு பேரும் இருக்குங்க. இந்த குளத்தில் அமாவாசை, கிரகண காலம், மாதப்பிறப்பு உள்ளிட்ட புண்ணிய நாட்களில் நீராடி நாம் சுவாமியை தரிசித்தால் வேண்டும் ஈசனை மனமுருகி பாடிய தேவார பாடலாம் பாடப்பெற்றது. 274 சிவாலயங்களில் இது 192வது தேவாரா தலம்னு சொல்லப்படுது. அதே போல் 51 சக்தி பீடங்களில் இது ராஜமாதங்கி சியாமாலா சக்தி பீடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சங்க காலத்திற்கு முன்பே கட்டப்பட்டது. மீனாட்சி அம்மன் கோவிலானது சுமார் 2300 முதல் 3600 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கோவிலோட சாமி சன்னதிக்கு இடதுபுறத்தில் இருக்குன்னு சொல்லலாம். ஆயிரங்கால் மண்டபம் கோயிலோட மற்ற மண்டபங்களை விட மிக பிரம்மாண்டமான அளவின பெரியதாக காணப்படுகிறது. இதனை 1494ஆம் ஆண்டில் மதுரை ஆண்ட முதலாம் கிருஷ்ணநாயகர் காலத்தில் அவரோட அமைச்சரான அரியநாத் முதலியாரால் அமைக்கப்பட்டது இந்த கோயில். அது மட்டும் இல்லாமல் இந்த மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் என அழைக்கப்பட்டாலும் உள்ளே 985 தூண்கள் மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் 22 இசை எழுப்பக்கூடிய சிறிய தூண்களாகவும் இருக்குது. இருப்பினும் தூண் தேசம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மீனாட்சி அம்மன் கோவிலிலேயே மீனாட்சி சன்னதி, சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு இடையே கிளிக்கூண்டு மண்டபத்துக்கு வடக்கு பகுதியில் தனி சன்னதியில் மூக்குருக்கி விநாயகர் அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு. விநாயகர் சதுர்த்தி தினத்தில் மிக சிறப்பாக இந்த விநாயகர் சிலை முன் கொண்டாடப்படுது. இந்த கோயிலில் உள்ள சிலைகள் அமைப்பு, இயல், இசை, நாடகம் என்ற 3 தமிழையும் விவரிக்கும் விதமாக இருக்குன்னு சொல்லலாம். கோயிலில் உள்ள பல்வேறு சிலைகள், ஓவியங்கள் பல்வேறு இலக்கியங்களை எடுத்துரைக்கும் விதமாக இருக்குது. இங்குள்ள பல தூண்களும் சிலைகளும் இசை பாடக்கூடியது. பல நடன சிற்பங்கள், நாடக சிற்பங்கள் அமைந்துள்ள முத்தமிழை முழுவதுமாக உரைத்திருக்கிறது இந்த மீனாட்சி அம்மன் கோவில். அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் தாயுள்ளம் கொண்டவள்னு சொல்லலாம். இங்கே யார் வேணாலும் எதை வேண்டி வணங்கினாலும் அவர்களுக்கு அதை அருளும் சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடியவர் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன். இந்த கோயிலுக்கு மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை தரிசிப்பதால் மன நிம்மதி ஏற்படுங்க. சுவாமி பிரசாதத்தில் ஓம் எனும் நாதம் மட்டுமே நம்ம காதுகளுக்கு கேட்கும் அளவிற்கு மிக அமைதியாக இருக்குங்க. இங்கே வழிபடுபவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு மனதார கடவுளை நினைத்து வழிபட்டால் நம்ம மீனாட்சி அம்மன் அருள் வழங்குவாருங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை மற்றும் சுற்றியுள்ள மக்கள் எந்த ஒரு நல்ல விசேஷமாக இருந்தாலும் மதுரை மீனாட்சி
மீனாட்சியை தரிசித்துவிட்டு தான் சுபகாரியமும் முடிந்ததும் தரிசிப்பதை வழக்கமாக வச்சிருக்காங்க. நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் மன அமைதி நிம்மதி வேண்டுவோர் கோயில் பிரகாரத்தில் அமைதியான இடத்துல அமர்ந்து தியானம் செய்வது மிகவும் சிறந்ததுங்க. மிக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலில் இதுவரை குறிப்பிடும்படி எந்த ஒரு தனி பிரசாதங்கள் இல்லாமல் இருந்தன. இப்போது திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயிலை போலவே லட்டு பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கி வராங்க. கோயில் திறக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தா காலையில் 5 மணி முதல் மதியம் 12 வரைக்கும், சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்குமே கோயில் திறந்திருக்குங்க. நம்ம மனதார கோயிலை போய் நினைத்து வழிபட்டால் வேண்டிய வரங்களை எல்லாம் மீனாட்சி அம்மன் அருள்வாளுங்க. அது மட்டும் இல்லை, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை உலகமே வியந்து பார்க்கும் ஒன்றாக திகழ்கிறதுன்னு சொல்லலாங்க. உலக புகழ் பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்து செல்கிறாங்க. சித்திரை திருவிழா தொடங்கி இங்கு நடைபெறும் திருத்தேர் பவனி, ஆவணி மூல திருவிழா, தைப்பூச தெப்பத் திருவிழா, ஆடிப்புறம் ஆகியவை மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மொத்தம் 6500 சதுர அடி பரப்பளவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆகம விதிகளை கடுமையாக கடைபிடித்து கட்டப்பட்ட இந்த கோயிலோட முக்கிய வரலாறு இதுதான். அன்னை பார்வதியோட மறு உருவமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோலத்தில் வந்த சிவனை திருமணம் செய்து கொண்டு மதுரைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ற கோலத்தில் வந்தாங்க. தெய்வ மகளான மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் சிவனுக்கும் மதுரையில் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த மதுரை மீனாட்சி கோயில்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சிலை மரகத கல்லால் வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். பக்தர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்து தரிசித்தாலும் அம்மன் ஜொலிப்பது போன்ற காட்சி தருப்பார். கோயிலில் உள்ளே அமைஞ்சிருக்கும் 51 சக்தி பீடங்களும் பக்தர்களால் போற்றி வணங்கப்படுகிறது. கோயிலில் வளாகத்தில் வலதுபுறத்தில் இருக்கும் நடராஜர் சிலையை பார்க்கும்போதே மனம் பரவசம் அடையுங்க. நடராஜர் சிலை மற்ற கோயில்களில் இருப்பது போல இல்லாமல் இடது காலுக்கு பதில் வலது கால் தூக்கி நடனமாடுவது போல் விட்டிருக்குங்க. ராஜசேகர் பண்டின வைத்த வேண்டுகோளுக்கு நடராஜர் தான் இடது காலை ஊன்றி வலது கால் தூக்கி ஆடிய அருள் வழங்கியதாக சொல்லப்படுது. மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக சொல்லப்படுதுங்க. அதனால் அம்மாளோட சன்னதியே முதன்முறையாக இருந்ததுன்னு சொல்லலாம். அம்மனை வணங்கிய பின்பே சிவபெருமானை நாம் வணங்கும் மரபு முறையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மதுரை மாநகருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மீனாட்சி அம்மன் கோயில் திகழ்ந்து வருதுங்க. நகரோட மையப்பகுதியில் மிக பிரம்மாண்டமான கோபுரங்களோட கம்பீரமாக காட்சியளிக்கும் மீனாட்சி அம்மன் கோவிலில் உலக பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம். மிகப்பெரிய கோவிலாக கருதப்படும் இந்த கோயில் 1600 ஆண்டு கால பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த கோவில் 17 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. கோவிலோட மொத்த நீளம் 847 அடி, அகலம் 792 அடியாக சொல்லப்படுது. ஆடி வீதியில் அமைந்துள்ள பிரகார சுவர் கிழக்கு மேற்காக 830 அடியிலும் வடக்கு கிழக்காக 730 அடியிலும் அமையப்பெற்றதுன்னு சொல்லலாம். மீனாட்சி அம்மன் கோவிலில் மதுரைக்கு அழகு சேர்ப்பது அதோட கோபுரம் தாங்க. அதில் உள்ள கலாச்சார சிற்பங்களும் தான். மொத்தம் 12 கோபுரங்கள், தங்கத்திலான ஆன கோபுரங்கள் 2 என 14 கோபுரங்கள் இருக்குங்க. இதில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என ஒவ்வொரு திசையும் ஏற்றாற்போல 4 பிரம்மாண்ட வெளிப்புற கோபுரங்கள் அமைச்சிருப்பாங்க. இது அனைத்துமே 9 நிலைகள் கொண்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த 4 கோபுரங்களும் ராஜகோபுரங்கள் அப்படின்னு அழைக்கப்படும். இந்த கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்பட்டு வந்தாலும் மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக சொல்லப்படுறதுனால அம்மாளோட சன்னதியை முதன்முறையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அம்மனை வணங்கிய பின்பே சிவபெருமானை வணங்கும் மரபு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மீனாட்சி அம்மன் சிலை மரகதத்தால் ஆனதுன்னு சொல்லலாம். பாண்டிய மன்னன் குலசேகர மன்னனோட கனவுல சிவபெருமான் வந்ததால் அவர் கடம்ப வனம் என்ற காட்டை அழித்து மதுரை மாநகரையும் இந்த சிவசக்தி தலத்தையும் அமைந்ததாக சொல்லப்படுகிறது. மீனாட்சி அம்மன் பெண்களோட தெய்வமாக இவள் சொல்லப்படுகிறாங்க. தங்களோட மஞ்சள் குங்குமம் நிலைக்கவும் தைரியமாக பேசவும் மீனாட்சியே கதி என பக்தைகள் தவம் கிடக்கிறாங்க. மீனாட்சி என்பது மீன் போன்ற அழகிய கண்களை உடையவர்னு சொல்லலாங்க. மீன் முட்டையிட்டு தன்னோட பார்வையாலேயே குஞ்சு பொரிக்கும். அதுபோல உலகத்துக்கு மக்களுக்கு
தன் அருள் பார்வையால மீனாட்சி நலம் தருள்பாள் என புராணங்கள் சொல்லப்படுகிறது. மீன்களோட கண்கள் இமை இல்லாததால் இரவும் பகலும் விழித்து கொண்டிருப்பது போல தேவியும் கண்ணை இமைக்காமல் உயிர்களை காத்து வருகிறான்னு சொல்லி இந்த வீடியோவில் பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு நன்றி, வணக்கம்.